ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீசனிங் எபிலிட்டியில் ஆட் ஒன் அவுட் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 4 to 6 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு வரும். இந்த கொஷின்லேருந்து, இந்த டாப்பிக்லேருந்து. இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்டெத்தஸ்கோப், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், பைனாக்குலர். ஸோ இதில் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், பைனாக்குலர் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக பெருசாகவும் சின்னதாகவும் காமிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ எது வித்தியாசமாக இருக்குது? ஸ்டெத்தஸ்கோப். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்டெத்தஸ்கோப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட், பேரலல், ரைட், அப்டியூஸ். ஸோ அக்யூட், ரைட், அப்டியூஸ் எல்லாமே வந்து ஆங்கிள். இதில் வந்து அக்யூட்டுங்கிறது வந்து லெஸ் தேன் 90 டிகிரி, ரைட்டுங்கிறது 90 டிகிரி, அப்டியூஸுங்கிறது கிரேட்டர் தேன் 90 டிகிரி. அப்போ இது மட்டும் தான் வந்து பேரலல்னா 2 லைன் பேரலாக இருக்கும் அப்படின்னா 2 லைன் ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ இதான் பேரலல். அப்போ இதுதான் வந்து வித்தியாசமான ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் பேரலல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50, 120, 145, 37. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இல்லை 37 மட்டும்தான் வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. மற்றது எல்லாமே 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது வந்து ஆன்சர் இஸ் 37. ஆட் ஒன் அவுட் இஸ் 37. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து மொத்தம் இந்த 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஆட் ஒன் அவுட். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு டைப் 2 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டைப் 2ல் வந்து ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். பெயிண்டர், கேலரி, ஆக்டர், ஸ்டேஜ், ஒர்க்கர், ஃபேக்ட்ரி, ஸ்டூடெண்ட், ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வித்தியாசமாக அன்ரிலேட்டடாக இருக்கும் அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ பார்க்கலாமா? பெயிண்டர் கேலரியில் தான் அவங்களோட திங்ஸ்லாம் இதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் ஸ்டேஜில் நடிப்பாங்க. ஒர்க்கர் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒன்றா ஸ்கூல் இல்லாட்டி கிளாஸ் ரூம் தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு ஆர்னித்தாலஜி, பேர்ட்ஸ், மைக்காலஜி, ஃபங்கை, ஃபைக்காலஜி, ஆல்கே, பயாலஜி, பாட்னி. இப்போ எல்லாமே வந்து அதோட ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி, ஸ்டடி ஆஃப் ஃபங்கை மைக்காலஜி, ஸ்டடி ஆஃப் ஆல்கே பைக்காலஜி, ஸ்டடி ஆஃப் பாட்னி பயாலஜின்னு வராது. ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் தான் வந்து பயாலஜி. ஸோ எது அன்ரிலேட்டட் வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி. நெக்ஸ்ட்டு இது ஈஸி, உங்களுக்கு பார்த்தாவே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். 8, 64, 9, 81, 10, 100, 11, 131. ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது? ஸ்கொயர்ஸில் இருக்குது. அப்போ வந்து எது வித்தியாசமான ஆப்ஷன்? 11, 131. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்? 11, 121 வரணும். ஆனால் இந்த இடத்துல 11, 131 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ஸோ இந்த டைப் 2ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே பேரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது எந்த பேர் வந்து ரிலேட்டட் இல்லாமல் இருக்கோ அதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டைப் 3. இது வந்து என்னென்னா ஒரு நம்பர் சீரீஸோ இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸோ இல்லாட்டி குரூப் ஆஃப் லெட்டர்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதில் எது வந்து அந்த ரூல் ஃபாலோ பண்ணலையோ அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3, 9, 27, 5, 25, 125, 6, 36, 136, 216, 9, 81, 728. ஸோ இது என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்கு உங்களுக்கு பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாமா? 3, 9, 27 அப்படின்னா 3, 3 ஸ்கொயர், 3, 3 ஸ்கொயர், 3 கியூப், 5, 5 ஸ்கொயர், 5 கியூப், 6, 6 ஸ்கொயர், 6 கியூப், 9, 81, 728. 981 கரெக்டு. 728ங்கிறது 729. அதான் வந்து 9 கியூப். ஸோ இது வந்து ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 5, 10, 15, 20, 6, 12, 18, 24, 8, 60, 10, 40, 15, 30, 45, 60. ஸோ இதில் வந்து என்ன ஆட் ஒன் அவுட்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இதுதான். மற்றது எல்லாமே வந்து 1:2:3:4 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த இதில் ஃபாலோ ஆகுது. ஆனால் இது மட்டும் தான் வந்து 8, 60, 10, 40 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு தடவை ரீகேப் பார்த்துடலாம்.
ஆட் ஒன் அவுட். அதில் வந்து எது வித்தியாசமாக இருக்கோ அதை நம்ம வந்து பிக் பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணுவோம். இதில் 3 டைப் இருக்குது. டைப் 1 வந்து மொத்தமாக வந்து 4 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 4 வேர்ட்ஸில் எது வித்தியாசமாக இருக்கோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டைப் 2 பேர் கொடுத்துருப்பாங்க. பேரில் எந்த பேர் வந்து அந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டைப் 3 ஒரு நம்பர் சீரீஸோ இல்லை குரூப் ஆஃப் வேர்ட்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதில் எது ரிலேட்டட் இல்லையோ அதை நம்ம செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.